மகநதி சீரியல்ல டுடே எபிசோட்ல சாரதா இருந்துட்டு பாட்டிக்கிட்ட போயிட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க. இப்படி ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா? ஐயோ, எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட அந்த மனுஷன் கூட ஒரு நிமிஷம் கூட வாழ்ந்திருக்க மாட்டேனே. இந்த வீட்டுக்காக நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, அந்த மனுஷன் எங்க எல்லாரையும் விட்டுட்டு அங்க போய் தனி மரமா நின்று எங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மேல நான் எவ்வளோ பாசம் வச்சேன். அந்த மனுஷன் சொல்ற எல்லாத்தையும் நான் அப்படியே மழை போல நம்பினனே. ஐயோ, எனக்கு போய் துரோகம் பண்ண அந்த ஆளுக்கெல்லாம் எப்படிதான் மனசு வந்ததோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு பயங்கரமா அழுந்துகிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்களும் இது கூட்டு சதியா இருந்தீங்களா? இத்தனை வருஷமா என் கூட இருந்தீங்களே, என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூடவா சொல்லக்கூடாது? இல்லை உங்க பையனுக்கு கூட கொஞ்சம் புத்திமதியா சொல்லியிருக்க கூடாது? அந்த மனுஷன் மேல நாங்க எல்லாரும் அவ்வளோ பாசம் வச்சோங்களே. ஐயோ, அப்பா வந்துட்டாரு அப்பா வந்துட்டாருன்னு சொல்லி இந்த பிள்ளைங்க அவர் மேல எவ்வளோ பாசமா இருந்தாங்க. ஒரு நிமிஷம் கூட அந்த மனுஷனை விட்டு இவங்க யாராச்சும் பிரிஞ்சிருப்பாங்களா? இல்லையே, அவ்வளோ மலை போல நம்பினுங்களே. இப்போ 25 வருஷமா அந்த குடும்பத்தோட அவர் இருந்திருக்காரு. அதனால தான் கொஞ்சம் கூட எங்களை பற்றி அவர் யோசிக்காம ஏதோ போனா போட்டுன்ற மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை இங்கே வந்துட்டு போயிருக்காரே. ஐயோ, இது தெரியாம அந்த மனுஷன் கூட 4 பிள்ளைங்களை நான் பெத்து போட்டனே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இருந்துட்டு பயங்கரமா அழுந்துட்டு இருக்காங்க. இந்த மனுஷனுக்கெல்லாம் போட்டோ ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை கீழே போட்டு உடைக்கிறாங்க சாரதா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கோவப்படுறாங்க. என்ன கோவம் வருதா? எனக்கு இதை விட பயங்கரமாவே கோவம் வருது. ஏன்னா இந்த மனுஷனை நம்பி தானே 4 பிள்ளைங்களை நான் பெத்தேன். அவ எஸ்டேட்டு அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ லிஸ்டெல்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த விஷயம் எனக்கு ஒன்றாவது தெரிஞ்சிருக்குமா? அவருக்கு காய்ச்சல் தலைவலினா கூட என்னால் நிம்மதியாக அங்கே இருக்க முடியாது. ஐயோ, எப்படி இருக்காரோ அந்த மனுஷன் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்காக நான் எவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டிருப்பேன். அந்த மனுஷனை தான் நான் கோல்டு மெடலாக நினச்சேன். ஆனால் இப்போ என்னடனா அந்த மனுஷன் இவ்வளோ கேவலமாக இருந்திருக்காரு. இதை தெரிஞ்சுக்காம நான் இத்தனை வருஷமாக இருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இருந்துட்டு சந்தானத்தை பற்றி ரொம்பவே தப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மனசு தாங்காம பாட்டியும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா காலையிலேருந்து நீ பச்சை தண்ணி கூட குடிக்கலம்மா, இந்த பாலையாவது கொஞ்சம் குடிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து கொடுக்குமோ. ஆமாண்டி, அதாவது நான் இப்படியாச்சும் மயக்கம் போட்டு விழுந்து அப்பயாச்சும் இந்த கருமத்தெல்லாம் நினைக்காம இருந்துட்டு போறேன், விடு, எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஏமா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? உன்னை நம்பிதாம்மா நாங்கள் எல்லாரும் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஆனால் நான் அந்த மனுஷனை தாண்டி நம்பினேன். மனுஷனை மலை போல நம்பி இருந்தனே, என் நம்பிக்கையை சுக்குநூறா உடைச்சிட்டாரேடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, அப்படியெல்லாம் எதுவும் ஒன்றும் இருக்காதம்மா. நம்ம லேண்ட் விற்க போகிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க இப்படி வந்து இங்கே நாடகத்தை போட்டுட்ருக்காங்க. என்ன நாடகம்? அவங்க ஆதாரத்தெல்லாம் காட்டுறாங்களே, பார்க்கலையா? எஸ்டேட்டோட புக்கு, அதுக்கு அடுத்ததாக இந்த வீட்டை பத்திரன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா காட்டிக்கிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் உனக்கு தெரியலையாடி? இந்த வீட்டை மீட்கிறதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ கடனில் இந்த வீடு இருந்தது, எல்லாத்தையும் பொருட்டி அது இதுன்னு பண்ணி இந்த வீட்டை நம்ம மீட்டு எடுத்தோமே. அது மட்டும் இல்லை, அந்த தோட்டத்தை விற்கும் போது கூட அந்த பசுபதி எவ்வளோ பிரச்சனை பண்ணான். அதனால தான் அந்த மனுஷன் எனக்கு பண்ண துரோகத்துக்கு அந்த கடவுள் கூட விட்டு வைக்காம அந்த ஆளை நெஞ்ச பிடிச்சிட்டு அப்படியே பொட்டுன்னு போயிட்டான். அவனுக்கு சொர்க்கத்துலலாம் இடம் கிடைக்காது, நரகத்துல தான் அனுபவிச்சுட்டு இருப்பான். எனக்கு செய்யக்கூடாத பாவத்தை அவன் செஞ்சான் இல்லை, அதனால அவனுக்கு நரகத்தில் தான் இடமே கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, இப்படியெல்லாம் பேசாதம்மா, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு எவ்வளோ தூரம் கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த ஆள் மேலே நான் உசுரியை வச்சுருந்தேனேடி. என்ன சொன்னாலையும் சரிங்க சரிங்க மண்டியை மட்டும் தாண்டி ஆட்டிகிட்டு இருந்திருக்கேன். நான் எவ்வளோ முட்டாள்தனமாக இருந்திருக்கேன். ஆனால் ஒரு விஷயம்டி, இந்த வீட்டில் இருந்து வித்தாலையும் அந்த குடும்பத்துக்கு 1 ரூபா கூட நான் கொடுக்கவே மாட்டேன். இந்த வீட்டை மீட்டெடுக்க நான்
நான் பட்ட கஷ்டம் எனக்கு தாண்டி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சாரதா இருந்துட்டு அந்த வீட்டுக்கு நான் ஒரு ரூபாய் தரமாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு வழியாக எல்லாருமே சாரதாவை சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டு இருக்காங்க. சந்தானம் கூட இருந்தது அதுக்கு அடுத்ததாக அவர் வந்த உடனே காவேரி கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமா காவேரி நினச்ச பார்த்து ஃபீல் பண்ணி அழுந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா விஜய் இருந்துட்டு காவேரிக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க. என்ன காவேரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாங்க எவ்வளவு தூரம் நம்பினாங்கன்னு தெரியுமாங்க, எனக்கு எல்லாமே எங்க அப்பா மட்டும்தான். எங்க 4 பேர்ல என்னதான் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அப்படிதான். அப்பாவை எல்லாருக்கும் பிடிச்சதை விட எனக்கு 2 மடங்கா ஏன் 1000 மடங்கு எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவர் இங்கே மாதத்துக்கு ஒரு தடவை தாங்க இங்கே வருவார். ஆனால் அவர் எங்கள் கூட தான் இருப்பார். ஆனால் ஒரு நிமிஷம் கூட அவரை பற்றி எங்களால் தப்பாக கூட யோசிக்க முடியலங்க. அவர் அப்படி நடந்துக்கிட்டதும் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு பெரிய பெரிய பசங்க 25 வருஷமாக அவரோட நான் குடும்பம் நடத்தணும்னு ஒரு குடும்பமே இங்கே வந்து நிற்குது. ஆனால் எங்கள் அப்பா எங்கள் கூட மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நின்னாலையும் எங்கள் கூட இருக்கிற போது அவருக்கு கொஞ்சம் கூட கூச்சமாகவே இருந்திருக்காதாங்க. எங்கள் அம்மா எனக்கே இப்படி இருக்குன்னா என் அம்மா ரொம்ப பாவங்க. அவர் சாப்பிட்டாரான்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறமா தான், அவர் சாப்பிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் எங்கள் அம்மா இங்கே உட்காந்து சாப்பிடும். அந்த அளவுக்கு எங்கள் அப்பா மேலே எங்கள் அம்மா பைத்தியமாக இருந்திருக்காங்க. பைத்தியக்காரி எங்கள் அம்மாங்க, சரியான பைத்தியங்க. காலையில் தூங்கி எழுற வரைக்கும் எங்களை பற்றி மட்டும்தாங்க எங்கள் அம்மா யோசிக்கும். சாயங்காலம் ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஃபோனுக்காக காத்துட்ருப்பாங்க. அவர் உடம்புக்கு ஏதாவது முடியலனாக்க இங்கே இருக்கிற கோயிலுக்கு மொத்தத்தையும் போயிட்டு வந்துடுவாங்க. அவருக்கு சீக்கிரமாக சரியாகணும். இங்கே இருந்திருந்தா கூட மாத்திரை மருந்து ஏதாவது கொடுத்துருக்கலாம், கஷாயம் வச்சு கொடுத்துருக்கலாம். அவருக்கு சீக்கிரமாக உடம்பாச்சும் சரியாயிருக்கும். ஆனால் கண்ணுக்கு தெரியாத இடத்துல அந்த மனுஷன் நமக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, நம்ம பிள்ளைங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்னு சொல்லி எங்கள் அம்மா பைத்தியம் மாதிரி எங்கள் அப்பாவை நம்பிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ கோல்டு மெடல் உங்களுக்கே நல்லா தெரியும்ல. ஆனால் இப்போ போயிட்டாரு, தூரமாக போயிட்டாரு. அவர் அந்த ஆள் நினைக்க கூட எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. அந்த குடும்பம் வந்து நின்ன போது கூட அந்த குடும்பத்தை கண்டிப்பாக நான் நம்பலை. ஆனால் இப்போ ஒவ்வொரு விஷயமும் யோசிக்கிற போது தான் எங்கள் அப்பா எங்களை எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருந்திருக்காருன்னு எனக்கு இப்போ தாங்க புரியுது. எனக்கே இப்படி இருக்குன்னா என் அம்மாவுக்கு எப்படியெல்லாம் இருந்திருக்கும். அந்த மனுஷனை எவ்வளோ மழை போல் நம்பியிருந்தாங்க. ஆனால் இப்படி ஒரே நாளில் கொஞ்சம் நேரத்தில் சுக்குநூறு எல்லாத்தையும் ஒடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி தான் எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஒருவேளை நீங்களும் எனக்கு அப்படி ஏதாச்சும் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், காவேரி என்ன பேசிகிட்டு இருக்க, எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி கிடையாது. அங்கே அவரோட நிலைமை என்னவோ தெரியல. ஆனால் இவங்க சொல்கிறது உண்மை என்னன்னு கூட நமக்கு தெரியாது. அதனால் எடுத்த எடுப்பிலே உங்கள் அப்பாவை பற்றி நீ தப்பாக யோசிக்காது. ஒருவேளை இவங்க சொன்னது எல்லாம் பொய்யன்னு தெரிய வந்தா அப்போ நம்ம இப்படியெல்லாம் நம்ம அப்பாவை பற்றி நம்ம யோசிச்சிட்டுங்களேன்னு சொல்லி நீ தான் ரொம்ப வருத்தப்படுவேன். காவேரி, எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி கிடையாது. அதே மாதிரி என் பொண்டாட்டியை நான் ரொம்பவே நேசிக்கிறேன். என் பொண்டாட்டியை தவிர்த்து நான் வேறு யாரையும் யோசிக்க விரும்பலை. அப்பா வெண்ணிலா என் வாழ்க்கையில் இருந்தா, ஆனால் இப்போ என் வாழ்க்கை ஃபுல்லாகவே காவேரி மட்டும்தான் ஆயிடுச்சு. காவேரி தப்பாக மட்டும் யோசிக்காத அப்படின்ற மாதிரி காவேரிக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி மகாநதி சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.